தொடர்ந்து நம்ம ஈரானுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய சில முக்கியமான தகவலை ஒரு தொகுப்பாக பார்க்கலாம். அதுலயும் நம்ம அக்டோபர் 7 பாத்தீங்கன்னா பிணை கைதிகள் பிடிச்சிட்டு போனதை பத்தி நம்ம காசால பார்த்திருப்போம். அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இப்பதான் என்ன பண்ணிருக்காங்க, பிணை கைதிகளை பத்தி மறுபடியும் பேச்சு வந்திருக்கு. ஈரான் சொல்லியிருக்காங்க 40க்கும் மேற்பட்ட பிணை கைதிகளை அமெரிக்காவிட்ட இருந்து நாங்க பிடிச்சிருக்கோம் இருக்காங்க. எந்த இடத்துல வச்சு கரெக்டா பிடிச்சிருக்காங்க, இப்ப அவங்களை எங்க வச்சிருக்காங்க, யார் யார் அவங்க அப்படிங்கக்கூடிய தகவலை இன்னும் ஈரான் வெளியிடல. ஆனா ஈரான் என்ன கேக்குறாங்கன்னா, நாங்க பிணை கைதிகள் பிடிச்சிட்டு போனது உங்களுக்கு தெரியும், ஆனா அவங்கள இறந்துட்டாங்கன்னு சொல்லி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உள்ள அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கக்கூடிய ஒரு தகவலையும் இன்னைக்கு ஈரான் சொல்லி ரொம்ப நாள் உங்களுடைய உண்மையை மறைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அமெரிக்கா வார்ன் பண்ணிருக்காங்க. இதுல நம்ம ரெண்டு விதமான தகவல் பார்க்க வேண்டியது இருக்கு. ஒண்ணு, உண்மையாலுமே ஈரான் பிடிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தா எங்க பிடிச்சிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா தரைவழியில இன்னும் அமெரிக்கா வரல. ரெண்டே இடம் தான் இருக்கு. ஒண்ணு அங்கங்க கடல்ல என்ன பண்ணாங்கன்னா கப்பல்கள்ல தாக்குதல்லாம் நடத்தினாங்க. அந்த சமயத்துல தப்பிச்சு போறதுக்காக இருந்தவங்க, இன்னும் பாத்தீங்கன்னா படகுகள்ல இருந்தவங்கன்னு சொல்லிட்டு அப்படி பிடிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப கடல்ல பிடிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஒருவேளை இது சைக்கலாஜிக்கல் வாரா இருக்குமா அப்படிங்கக்கூடிய ஒரு கேள்வியும் வருது. சைக்கலாஜிக்கல் வார்னா என்னன்னா, அதாவது ட்ரம்ப் எப்ப பேசினாலும் பாத்தீங்கன்னா அவர் இஷ்டத்துக்கு தான் எதையாவது ஒண்ணு சொல்லிட்டே இருப்பாரு. ஈரானை பத்தி அங்க இருக்கோ இல்லையோ இவரு பாட்டு எதையாவது சொல்லி விட்டுருவாரு. அதை நம்பிதான் எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, ட்ரம்ப் இப்படி சொல்லிட்டு இருக்காரா, அப்ப அமெரிக்கா ஜெயிச்சிட்டு இருக்கு, இஸ்ரேல் ஜெயிச்சிட்டு இருக்குன்னு நம்புவாங்க. அதனால அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய அடி விழுகட்டும், அவங்களும் நஷ்டப்படுறாங்கன்னு காட்டுட்டோம், ரெண்டு பேருமே சலிச்சவங்க இல்லைன்னு சொல்லிட்டு காட்டுறதுக்காக கூட ஈரான் இதை சொல்லிருக்கலாம்னு சொல்லிட்டு ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இன்னைக்கு வரையும் பாத்தீங்கன்னா அவங்க யாருன்னு போட்டோ ரிலீஸ் பண்ணல, பிடிச்சு வச்சிருக்கோன்னு மட்டும் தான் ரிலீஸ் பண்றாங்களோ தவிர போட்டோ ரிலீஸ் பண்ணாதனாலையும், எங்க பிடிச்சோம், யாரை பிடிச்சோம், என்ன பேருங்கிறத சொல்லாதனாலையும் பொதுவா அமெரிக்க ராணுவ வீரர்கள் முக்கியமானவர்கள் அப்படிங்கறது மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. அப்ப இத்தனை விஷயம் நடந்திருக்கிறதுனால அதை வச்சு ஆய்வாளர்கள் ஒருவேளை இது சைக்கலாஜிக்கலா அவங்களை த்ரெட்டன் பண்றதுக்காக சொல்லியிருக்கலாம்னு சொல்லப்படுது. ட்ரம்ப் இன்னைக்கு என்ன பேசிருக்கான்னு சொல்லிட்டு பாக்கலாம். ஏன்னா எப்படி ஈரான் சொல்லியிருக்காங்களோ பிணை கைதிகளை பத்தி, ட்ரம்ப் பாத்தீங்கன்னா தினம் அவர் இஷ்டத்துக்கு பேசுவார். ஒரு நாளைக்கு ஒரு மாதிரி பேசுவாரு, இன்னொரு நாளைக்கு வேற மாதிரி பேசுவாரு. அதுல இன்னைக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, ஈரான் மன்னிப்பு கேட்டாங்களாமா, அவங்கள்ட்ட மன்னிப்பு கேட்டது மட்டும் இல்லாம சரணம் அடைஞ்சிட்டாங்களாமா, அதை ரகசியமா செஞ்சுட்டாங்களாமா. ஆனா இவங்க மன்னிக்கிறதுக்கு தயாரா இல்லையாமா. ஏன்னா இந்த போரை நாங்க நிறுத்துறதுக்கு வாய்ப்பே இல்ல, நாங்க இதை என்ன பண்ணிருக்கோம், நீண்ட போராக கொண்டு போறதுக்காக முடிவு பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதோட இந்த போர் முடியும் போது என்ன ஆகும்னா ஈரானுடைய மேப்பே சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதைத்தானே ஆயத்துல்லா கொமேனி அவர்கள் ஆரம்பத்துல சொன்னாரு. அவர் என்ன சொன்னார்னா, நீண்ட போருக்கு அமெரிக்காவை நம்ம கொண்டு வரணும், அப்பதான் அமெரிக்கா என்ன ஆகும், மத்திய கிழக்கை விட்டு போகும், அமெரிக்கா என்ன பண்ணும்னா ஈரானை விட்டு வைக்கும். ஏன்னா பாத்தீங்கன்னா இந்த குறுகிய போர்ல யாருக்கு வெற்றி இருக்குன்னா எப்பயுமே பாத்தீங்கன்னா அமெரிக்கா இஸ்ரேலுக்கு தான் வெற்றி இருக்கும். ஏன் வெற்றி இருக்கும்னு பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட ஆயுத பலம் இருக்கிறனாலையும் படைகள் அதிகமா இருக்கனாலையும் அவங்களுக்கு தான் அதிகமா வெற்றி இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா ஈரானால குறுகிய நேரத்துல வெற்றியை நிலைநாட்ட முடியாது. ஆனா நீண்ட போருக்கு அமெரிக்கா வந்திருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா பல வருஷமாச்சு நீண்ட போருக்குள்ள இப்ப அமெரிக்கா வர்றதே இல்ல. போதுங்கிற அளவுக்கு அமெரிக்கா நிறைய இடத்துல போர் செஞ்சு தோத்துட்டு வந்ததுக்கு பிறகு இப்ப எல்லாம் என்ன பண்ணுதுன்னா, அமெரிக்கா எப்பயுமே தனியா போருக்கு போகாது, அதுக்கப்புறம் நீண்ட நாள் போர் செய்யாது, பக்கத்தால இருக்கிறவங்களை தூண்டி விட்டு அவங்களுக்கு ஆயுதத்தை கொடுப்பாங்களோ தவிர இவங்க இறங்க மாட்டாங்க. அப்ப நேரடியா அமெரிக்கா இறங்கணும். சும்மா இஸ்ரேல் போர் செய்து பின்னாடி இருந்து அமெரிக்கா சப்போர்ட் செய்யுதுங்கிறது இருக்கக்கூடாது. நேரடியா அமெரிக்கா களமிறங்கணும், அதுவும் நீண்ட நாள் போராக இருக்கணும் அப்படிங்கறதா ஆயத்துல்லா கொமேனி அவர்களுடைய கனவாக இருந்துச்சு. ஏன் அது கனவாக இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, என்னைக்குமே நம்மளே நிம்மதியா விட மாட்டாங்க. எப்ப இருந்தாலும் நம்மளுடைய நாட்டை ஆட்டையை போடுறதுதான் பாக்குறாங்க. அப்ப நம்ம என்ன பண்ணணும், சண்டை போட்டுதான் ஜெயிக்கணும். அப்படி சண்டை போட்டா யார்கிட்ட சண்டை போட்டா ஜெயிக்க முடியுமோ, யார்கிட்ட சண்டை போட்டா திரும்பி அந்த பிரச்சனை வராதோ அவங்கள்ட்ட தானே சண்டை போட முடியும். அதனாலதான் அந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தார். மத்தபடி பாத்தீங்கன்னா ஈரான் சண்டைக்காக அமெரிக்காவை எதிர்பார்க்கல, அமெரிக்கா திருடுறதுக்காக எதிர்பார்த்த போது வா நம்ம சண்டை போட்டுக்கலாம்னு எதிர்பார்த்தாங்க. அந்த சமயத்துல பார்க்கும்போது சொன்ன விஷயத்த இப்ப பார்த்தா ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. இதுலயுமே எவ்வளவு மாற்றம் பாருங்க. முதல்ல போர் ஆரம்பிச்சப்ப அந்த முதல் நாள் தாக்குதலை செஞ்சுட்டு என்ன சொன்னாங்கன்னா, 4 நாள்ல ஈரான் கண்ட்ரோலுக்குள்ள வரும், 2 வாரத்துக்குள்ள ஆட்சியை மாற்றுவோம்னாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு வாரம் ஆயிடுச்சு. ஒரு வாரம் ஆனவனு இப்ப என்ன சொல்லிட்டு இருக்காங்க, இல்ல 4 வாரம் ஆகும் எங்களுக்கு ஈரான்ல ஆயுதமே இல்லாம அழிக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் இந்த ஒரு மாசத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா அமெரிக்கா ஈரான் இருந்து எண்ணெய்களை எல்லாம் எடுத்துரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 4 நாள்னாங்க, இப்போ ஒரு வாரம் தாங்க. இது எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு 5-6 நாள்ல. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சொல்லும் போது பாத்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாகவே நீண்ட போர் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீண்ட போர்னா என்னன்னா மாசக்கணக்கா வருஷக்கணக்கா நடக்க போகுதுன்னு அர்த்தம். ஏற்கனவே ஈரான் எவ்வளவு தெளிவா இருந்தாங்கன்னா டிசம்பர் வரை லீவ் விட்டுருப்பாங்க. நீங்களே பாருங்க, அமெரிக்காட்ட கூட பாத்தீங்கன்னா ஒரு நிலையான கருத்துகள் இல்ல.
அவங்க வந்து இன்னைக்கு என்ன நடக்குது நாளைக்கு என்ன நடக்குதுங்கிறத பார்த்து முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஈரான் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்திலே டிசம்பர் வரை லீவ் விட்டுருந்தாங்க. இந்த வருஷம் வரையும் அப்படிதான் இருக்கும்னு தெரிஞ்சிருக்கு. அது இல்லாம இன்னைக்கு சொல்றாங்க ஈரான் தரப்புல இருந்து 6 மாசம் தொடர்ந்து சண்டை போடுறதுக்கு நாங்க தயாரா இருக்கிறோம் அப்படிங்கக்கூடிய வார்த்தையை இன்னைக்கு ஈரான் சொல்லியிருக்காங்க. அதாவது ட்ரம்ப் வந்து நீண்ட போர்னு சொன்ன நேரத்துல அவங்களும் இதை சொல்லி ஒரு டைமும் சொல்லியிருக்காங்க. 6 மாசம் தொடர்ச்சியாக நாங்க சண்டை போடுறதுக்கு தயாரா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 6 மாசம் வந்து அமெரிக்காவோடு போர் செய்யக்கூடிய அளவுக்கு ஈரான் வந்து வலிமையா இருக்குதுங்கிறதே ஒரு பெரிய விஷயம் தான். இதுல வந்து நீங்க கேட்கலாம், ஈரான் அடி வாங்கலையா அழியலையான்ட்டு. நிறைய அழிஞ்சிருச்சு. டெஹ்ரானே முழுசா அழிஞ்சாலும் கூட வந்து பாத்தீங்கன்னா ஈரானை அமெரிக்காவால வந்து வெல்ல முடியாது. பொதுவா வந்து போர்ல வந்து உயிரிழப்பு தான் வந்து கணக்கான்னு கேட்டா பொதுமக்களுடைய உயிரிழப்பு அப்படிங்கிறது நமக்கு பார்க்கும்போது ரொம்ப வந்து பரிதாபமாகத்தான் இருக்கும். ஆனா போருடைய வெற்றி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மக்களுடைய உயிரிழப்புலயோ இல்ல வந்து கட்டிடங்களுடைய ஈடுபாடுகள்லயோ கிடையாது. அதனால வந்து பார்க்கும்போது டெஹ்ரான்ல எவ்வளவு அழிவு ஏற்பட்டாலும் அது போரை பாதிக்காத அளவுக்கு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஈரான் வந்து ஸ்ட்ரக்சர் பண்ணி வச்சிருக்காங்க. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ட்ரம்ப் இன்னொரு விஷயத்த சொல்றாரு. அதாவது வந்து ஆயுதங்கள் எல்லாமே அழிச்சிட்டாங்களாமா, கிட்டத்தட்ட அழிச்சிட்டாங்களாமா, கடற்படை முழுசா அழிச்சிட்டாங்களாமா, இன்னும் கொஞ்சமா இருக்குதாமா, அந்த கொஞ்சமா இருக்கிறது என்ன பண்ணிடுவாங்களாமா இந்த மாசத்துக்குள்ள அழிச்சிருவோம்னு சொல்லியிருக்காங்க. இததான் நம்ம வந்து எங்க பாக்கணும்னா லெபனான்ல சொன்னாங்க. இன்னைக்கு வரையும் லெபனான்ல இருந்து தாக்குதல் நடத்துறாங்க. இஸ்ரேலால முழுசா அடிக்க முடியல. அதே மாதிரி வந்து காசால சொன்னாங்க. காசால கடைசி வரையும் வந்து போய் கடைசியில சமாதானத்தை தான் தழுவுனாங்க. இவங்க ஒண்ணு போய் காசாவை கையெல்லாம் பற்றல. அந்த நிலைமைக்குதான் வந்து இஸ்ரேல் இருந்தாங்க. அப்ப பின்னாடி ஃபுல்லா இருந்தது அமெரிக்கா தான். ஏதோ அமெரிக்கா வராத மாதிரி எல்லாம் பேசக்கூடாது. அவங்க உளவு தகவலை கொடுத்துட்டு பொருட்களை எல்லாம் கொடுத்துட்டு ஆயுதங்களை கொடுத்துட்டு பின்னாடிதான் சப்போர்ட்டுக்கு இருந்தாங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா அங்கேயும் வந்து அமெரிக்காவும் சேர்ந்துதான் போர் செஞ்சுச்சு. இங்க வந்து பாத்தீங்கன்னா நேரடியா இறங்கியிருக்காங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப அந்த லெபனான்ல பண்ண முடியாது, அந்த காசால பண்ண முடியாதது இந்த ஈரான் அவங்கள எல்லாத்த விட 10 மடங்கு வந்து பாத்தீங்கன்னா பலமானவங்க. மத்த இடத்துல எல்லாம் வான் தடுப்பு அப்படிங்கிறது ஒண்ணு இல்லவே இல்லை. மத்த இடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து மாற்று கருத்துகள் இருந்துச்சு. ஆனா ஈரான்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து ஆயத்துல்லா குமேனி அவர்களுக்கு பின்னாடி IRGCக்கு துணையாக மக்களே நிக்கிறாங்க. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா வான் தடுப்புகள் இருக்கு. ஆனா அதிகமா தடுக்குதான்னு கேட்டீங்கன்னா பகல் நேரங்கள்ல தடுக்கிறது இல்ல அப்படிங்கிறதும் உண்மைதான். அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய போர் விமானங்களை இதுவரையும் 15 ஆளில்லா போர் விமானங்களை அதுக்குள்ள இதுவரையும் மட்டுமே என்ன பண்ணிருக்காங்க, சுட்டு வீழ்த்தி இருக்காங்க. அமெரிக்காவது இஸ்ரேலோடதெல்லாம் போர் விமானங்களை சுட்டு வீழ்த்துறதெல்லாம் ரொம்ப வந்து பாத்தீங்கன்னா அரிதிலும் அரிது. அதையெல்லாம் செஞ்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல ரேடார்களை குறி வச்சு தாக்கி அழிச்சிருக்காங்க. மத்திய கிழக்குல ரேடார்களே இல்லைங்கிற அளவுக்கு அழிச்சிருக்காங்க. அந்த ரேடார்கள் தான் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா தாக்குதல் வருது பாருங்க, அந்த தாக்குதல் வரக்கூடிய இன்ஃபர்மேஷனை எடுத்துக்குது. ஈரான்ல இருந்து இப்ப கிளம்பிருச்சு, கிளம்புனது இவ்வளவு தூரம் வந்திருக்குது, அடுத்தது இவ்வளவு தூரத்துல வந்துரும், அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணுங்க ஏவுகணை அனுப்புங்கன்னு சொல்லிட்டு அந்த தாட் சிஸ்டத்துக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருந்துச்சு. இப்ப அந்த ரேடார் எல்லாம் போட்டு தாக்கிட்டாங்க. 4 இடத்துல வந்து தாக்குனாங்க. அப்படிலாம் வந்து தாக்கி வச்சிருக்கிறதுனால பாத்தீங்கன்னா இவங்க ஏதாவது தாக்குதல் செஞ்சா அதை தடுக்கக்கூடிய ரேடார் அங்க இல்லாம போயிருது. அதனால பாத்தீங்கன்னா தாடு வந்து பாத்தீங்கன்னா முழுசா இயங்காது. தகவல் தெரிஞ்சாதானே திருப்பி அடிக்கிறதுக்கு, தகவலே தெரியாட்டுன்னா அடிக்க முடியாது. அப்ப என்ன அர்த்தம், ஈரான் வந்து இவ்வளவு குறுகிய நாள்லயே கரெக்டா வந்து சிஸ்டமேட்டிக்கா போயிட்டு இருக்காங்க. சும்மா தேவையில்லாம போய் மக்கள் அடிக்கிறது பில்டிங் அடிக்கிறதுன்னு அடிச்சு முடிச்சுக்கோங்க, இலக்குகளை அடைய முடியாது. இழப்புகள் தான் வந்து நமக்கும் சேர்ந்து இருக்கும். சும்மா மக்கள் இறந்தால் மட்டும் நம்ம வந்து போர்ல ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சு கரெக்டா ராணுவ விஷயங்களை மட்டும் செய்துட்டு இருக்காங்க. ஒருவேளை அவங்க சொன்ன மாதிரி வந்து பிணை கைதிகள் பிடிச்சது உண்மையாக இருக்குமான்னு கேட்டீங்கன்னா தரைப்படைக்கான வாய்ப்பு கம்மியா இருக்கிறதுனாலதான் நம்ம வந்து யோசனையா இருக்கோ தவிர மத்தபடி இதெல்லாம் செய்யக்கூடிய ஆட்கள் தான் ஈரான். ஏன்னா வந்து காசால இருக்கக்கூடியவர்களே அதை செய்யும் போது ஈரான்ல இருக்கிறவங்க வந்து அதெல்லாம் செய்யாமலாம் இருக்க மாட்டாங்க. ஈரான்ல இருக்கிறவங்க காசால இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஐடியா கொடுத்துக்கிறவங்களாக இருக்கிறதுனால இவங்களும் அதெல்லாம் செய்யக்கூடியவங்க தான். இதே சமயத்துல வந்து இந்த தரைப்படை வரதா சொன்னாங்களே குர்தீஸ்கள், அவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டா இன்னைக்கு வந்து ட்ரம்ப் சொல்லிட்டாரு, அவங்க எங்களுடைய சகோதரர்கள், அவங்க எங்களுடைய நண்பர்கள், அதனால நாங்க அவங்கள வந்து துன்புறுத்த விரும்பல, அவங்கள வந்து இந்த சண்டையில வந்து இழுத்து விட விரும்பல, அதனால நாங்க குர்தீஸ்களை வந்து ஈரானுடைய தரைவழிக்கு அனுப்ப மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா இது உண்மையாவே இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதாவது வந்து சும்மா பேச்சுக்கு சொல்லிட்டு உள்ள அனுப்பிச்சிருவாங்களோங்கிற ஒரு பயம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் என்ன இருக்குன்னா குர்தீஸ்கள் போதுமான அளவுக்கு தயார் நிலையில இல்ல. பத்தாவதுக்கு குர்தீஸுடைய நிலைகளை வச்சு செஞ்சுட்டாங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஈரானுடைய பிராக்சிஸ். அதனால இப்ப அவங்க ரொம்ப பலவீனம் ஆயிட்டாங்கிறனாலையும் அந்த ஐடியாவை வந்து இப்ப வந்து அமெரிக்கா கைவிட்டு இருக்காங்க. ஏன்னா இவ்வளவு வச்சு தாக்குறாங்கிறதுனால தரைப்படை வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு ஐடியா கைவிட்ட மாதிரி தெரிய வருது. அதுக்கு பதில் குர்தீஸ்களுக்கு பதில் அந்த யுரேனியத்தை எடுக்கிறதுக்கு ஆள் அனுப்பிச்சுடலாமா அப்படிங்கறதுதான் அவங்களுடைய யோசனையா இருக்கு. ஆனா அதுக்கு முதல்ல இவங்களுக்கு யுரேனியம் எங்க இருக்குன்னு தெரியணும். அதுவே இவங்க தெரியாம தான் குத்துமதிப்பா எல்லா பக்கமும் தாக்குதல் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தான் இப்ப வந்து முக்கியமான தகவல். தொடர்ச்சியா அப்டேட் வரும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க.